நம்பர் 9 பார்க்குறோம். ஹவு குட் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பேர் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கீழே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் எப்படி வந்து என்ட்ரி ஆகும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்மள என்ன சொல்லலாம்னா சர்ப்ளஸோ இல்லை டெபிசிட்லாம் கண்டுபிடிக்க சொல்லலை. ஜஸ்ட் நம்ம போஸ்டிங் மட்டும் போட்டு இந்த சம் தான் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் ஃபார்மெட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாங்கன்னா சம்மை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ அது எவ்வளோ இருக்குங்கன்னா ஒரு 12,000 ருபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி இங்கே 12,000 ருபீஸ் அப்படிங்கிறத என்ட்ரி போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 5,000 ருபீஸ் இருக்குது. இது வந்து நம்ம லெஸ் பண்ணோம். ஸோ 5,000 எடுத்து இங்கே போட்டுருலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேமெண்ட்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டூரிங் த கரண்ட் இயர். ஸோ நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி 42,000 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை எடுத்து போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து ஒரு 6,000 ருபீஸ் இருக்குது. ஸோ அது க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ண வரக்கூடிய ஆன்சர் வந்து 42,000 ப்ளஸ் ஒரு 6,000. ஸோ டோட்டல் 48,000 வரும். சரிங்களா? ஸோ அதுலேருந்து லெஸ் 5,000. ஸோ 5,000 கழிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா 48லேருந்து ஒரு 5,000 லெஸ் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா ஒரு 43,000 ருபீஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இதில் இருந்து ஆட் ஓப்பனிங் ஸ்டாக். சரிங்களா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறோம். 43,000 ப்ளஸ் ஒரு 12,000 ஆட் பண்ணோம்னு சொன்னால் 55,000 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதிலிருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஒரு 15,000 ருபீஸ் இருக்கு. ஸோ 15 ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 55,000 ருபீஸ்லேருந்து ஒரு 15,000 நம்ம லெஸ் பண்ணோம்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் ரிமைனிங் ஒரு 40,000 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இதை போல்ட் பண்ணிடுறேன். ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிச்சது போல்ட் பண்ணி இது ஃபைனல் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவை கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் பாருங்க, சேல்ஸ் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது இட் இஸ் அ இன்கம். ஸோ அதனால் இங்கே 1,000 ருபீஸ் அப்படிங்கிறத அவுட்டர் காலம்ல நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாது. சரிங்களா? ஸோ இதோட இந்த சம் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.